Hello friends, Assalamualaikum. Welcome to Veg Store Room. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலுக்கு கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ரொம்ப டேஸ்டியா சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இடியாப்பம், இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குருமா, அதுவும் காய்கறி இல்லாதது. இதுக்கு முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து உடைச்சே சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துருக்கோம். மல்லி கூட புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போது 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கோம். சின்னது இருந்தால் 3 கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழமான தக்காளி போடுங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது பார்ப்போம். இப்போது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்னென்ன மசாலா தூள் இதுக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன். மெயினாக இதுக்கு போட வேண்டிய மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. மஞ்சத்தூள் இதுக்கு தேவையில்லை, மஞ்சத்தூள் போட்டுறாதீங்க, கலர் வேறு மாதிரி மாறிடும். இது கூட கெட்டியான தயிர். இந்த தயிர் எப்படி வீட்டிலே கெட்டியாக எடுக்கிறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தயிரோட நல்லா அந்த மசாலா கரைஞ்சி வேகணும். பச்சை வாசனை நல்லா போயிடணும். இப்போது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மீல் மேக்கர் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர்லேயும் பச்சை வாசனை போகிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வேர்க்கடலையே எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா அது நான் லாஸ்ட்டாக எதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சேன்னு சொல்கிறேன். மீல் மேக்கர், வேர்க்கடலை. நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக கொண்டக்கடலை கூட போட்டுக்கலாம், சோயா போட்டுக்கலாம், உங்ககிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுருவோம். இந்த விசில் வர கேப்பில் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கசகசா, அரை மூடி தேங்காயில் 3/4 அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வச்ச வேர்க்கடலை, நிலக்கடலை. இது நான் வேக வச்சு எடுத்தது தான் சேர்த்துருக்கேன். பச்சையாக கூட சேர்த்துக்கலாம், பச்சையானா வறுத்தது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 3 விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு குருமா சூப்பராக ரெடியாக இருக்கும். இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விடுவோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்தாச்சு. இது கூட தேங்காய், சோம்பு, கசகசா, வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன். இந்த மிக்சி கப்லேயே தண்ணி அலசி ஊற்றிட்டேன். ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, ஓரளவுக்கு திக்காகவே வைங்க. இப்போ நமக்கு குருமா ஒரு கொதி வந்துருச்சுன்னா ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு நம்ம குருமாவை நம்ம மூடி வச்சோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த குருமாவில் நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட் அந்த மாதிரி காய்கறி இருந்து அது சேர்த்துக்கிறாலும் சேர்த்துக்கலாம். பட் காயே இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாந்தாலும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் போய் இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் வீடியோவோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.